Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PGTRB எஜுகேஷன் யூனிட் 1 செகண்டரி எஜுகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் ப்ரைமரி எஜுகேஷன் பற்றிலாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து செகண்டரி எஜுகேஷன் பற்றி பார்க்கலாம். இதோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷ்னல் எஜுகேஷனல் சிஸ்டமில் இது வந்து செகண்ட் ஸ்டேஜாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன். செகண்டரி எஜுகேஷன்றது வந்து 9th 10th 11th 12th இந்த 4 இயர்ஸு தான் வந்து செகண்டரி எஜுகேஷன் சொல்கிறோம். ப்ரைமரி எஜுகேஷன் வந்து 1 to 8th வந்து ப்ரைமரி எஜுகேஷன். செகண்டரி எஜுகேஷன் வந்து 9th 10th 11th 12th. இதில் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 என்ன சொல்கிறாங்கன்னா, 2 இயர்ஸ் வந்து ஹை ஸ்கூலு, 2 இயர்ஸ் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பிரிக்கிறாங்க. இந்த 4 இயர்ஸை வந்து 2 பிரிக்கிறாங்க. இந்த ஹை ஸ்கூலுன்றது 9th 10th தான் ஹை ஸ்கூல். ஹையர் செகண்டரின்றது 11th 12th தான் ஹையர் செகண்டரி. ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சிட்டிசன்ஷிப். இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதில் வந்து இருக்கிற ஒரு சிட்டிசனும் அவங்களுடைய டியூட்டிஸும் ரைட்ஸும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி நடந்தால் தான் இந்த டெமோக்ரஸி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் எஃபிஷியன்சி. நம்ம வெறும் படிக்கிறதோட மட்டும் நிறுத்தாமல் டெக்னிக்கலாக அதை லேர்ன் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகணும். இதில் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. வெறும் எஜுகேஷன் மட்டும் கொடுக்கறதோடு நிறுத்தாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியும் நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ அப்படி உருவாக்குறதுனால நாளைக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து போயிட்டு பொலிட்டிக்கல்லையோ இல்லை சோஷியல்லையோ ஒரு இண்டஸ்ட்ரியலையோ போயிட்டு அங்கே இருக்க எல்லாரையுமே வந்து நல்லா லீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 அவங்க என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டுமே சோஷியல், இன்டலெக்சுவல், மாரல், காக்னிட்டிவ் அந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டுமே வளரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது செல்ஃப் ரிலையன்ஸ். செல்ஃப் ரிலையன்ஸ்னால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மற்றவங்கள சார்ந்து இருக்காமல், மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காமல் தானே வந்து வாழ்க்கையாக லீட் பண்ணணும். அதுதான் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். இப்போது அப்போ இருந்த ஃபிலாசபர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேர்ல்டே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ வேர்ல்டில் இருக்க எல்லாருமே நம்மளுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் நம்ம நாடு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியலிசம், செக்குலரிசம் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ இது எல்லாமே வந்து டெவலப் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 3 hours இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு செகண்டரி எஜுகேஷன் வராங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக்காக 3 hours தெரிஞ்சிருக்கணும். எஜுகேஷனில் 3 hourன்றது ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மெட்டிக். ஸோ இது 3 அரித்மெட்டிக்ன்றது மேக்ஸு. ஸோ இது 3 வந்து தெரிஞ்சிருக்கணும். அது இருந்தால் தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து செகண்டரி எஜுகேஷன் முழுமையாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் வந்து ப்ரைமரி எஜுகேஷனுக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் வந்து மிடில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லிங்கிங் மாதிரி கொடுக்குது, ஒரு பாண்டு கொடுக்குது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஃப்யூச்சரை வந்து எப்படி நிர்ணயிக்க போகிறாங்கன்றது இந்த 9th 10th 11th 12th அவங்க எடுக்கிற குரூப்பு, அவங்க படிக்கிறத வச்சு தான் வந்து அவங்களால வந்து ஹையர் எஜுகேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கு போக முடியும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃப்யூச்சர் எக்கனாமி ஆஃப் த நேஷன். இப்போ பாருங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இவங்க அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, செகண்டரி எஜுகேஷன் என்ன க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட்டிவ் சிட்டிசனை க்ரியேட் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராக்ரெசிவ் லீடர்ஸை க்ரியேட் பண்ணணும். அதுக்கடுத்தது அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுடைய கல்ச்சர் மேலே ஒரு நல்ல பிலீஃப் வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து யார் சொல்கிறாங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் சொல்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பார்க்கலாம்.
அதாவது செகண்டரி எஜுகேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் ரீச் ஆகுறதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் ஃப்ரம் ரியல் லைஃப். அவங்களுடைய ரியல் லைஃபுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதாவது ரியல் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போகிறோம், அந்த சுச்சுவேஷன் கூட எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு கற்றுத்தர முடியல. வெறும் வந்து அகடமிக்காக தான் கற்றுக்கிறதுனால அந்த பசங்க ஸ்கூல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது. அவங்க இருக்கிற அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அடுத்தது நேரோ அண்ட் ஒன் சைடட். அவங்க படிக்கிறது பார்த்தோம்னா வெறும் அகடமிக் ஸ்கில்ல மட்டும்தான் அவங்களால கெயின் பண்ணிக்க முடியுது. அப்புறம் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஆட்டிடியூட்ஸ், அதெல்லாம் வந்து எப்படி வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எப்படி அடாப்ட் பண்ணிட்டு போகிறதுன்றத கற்றுத்தர முடியல. அதுக்கடுத்தது ஓவர் க்ரௌடட் கிளாஸஸ். ஒரு கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் வந்து கம்மியாயிடுது. அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் ரீச் ஆகலை. அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து நாட் ஓன்லி எஜுகேஷன், அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லா டிசிப்ளினாகவும் கேரக்டர் வைஸும் நல்லா வளர்க்கணும். அது டீச்சர் கையிலையும் இருக்குது. இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷனே இல்லாத போது இந்த மாதிரி டிசிப்ளின் அதெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக்க முடியல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அஸ் ஏ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் வந்து அவங்கவுங்க தாய்மொழியில் கற்றுக்கிட்டா தான் அவங்களால ஈஸியாக வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நிறைய இடத்துல இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறனால, லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறனால அவங்களுக்கு என்னதான் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால அந்த பொட்டென்ஷியல் அவங்களுக்கு வெளியே வர முடியல. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபால்ட்டி எக்ஸாமினேஷன் சிஸ்டமும் சரியில்லைன்னு நெக்ஸ்ட் பார்க்குறோம். வொகேஷ்னலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அட் செகண்டரி லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஆஃப் ஸ்கில்ஸ். அதாவது செகண்டரி எஜுகேஷன் படிக்கும் போதே நிறைய ஸ்கில்ஸ் வந்து, அதாவது தொழில் கல்வியை பற்றி கற்றுத்தராங்க. யாருக்கெல்லாம் படிப்பு வரலையோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே சொந்தமாக வந்து நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிழைச்சிக்கலாம். அதுக்காக வந்து தான் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் 1964 1966 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஜுகேஷனை வந்து செகண்டரி லெவல்ஸில் வொகேஷ்னலைசேஷன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம இருக்கும் அவங்கெல்லாம் சொந்தமாக வந்து முயற்சி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பழச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டெவலப் மாரல் வேல்யூஸை இது வந்து டெவலப் பண்ணும். அப்புறம் நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டியும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் சோஷியல் எஃபிஷியன்சியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹையர் செகண்டரி எஜுகேஷன் என்னென்னு பார்க்கலாம். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11th 12th தான் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், 9th 10th செகண்டரி எஜுகேஷன், 1 to 8th பிரைமரி எஜுகேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் 2 ஸ்ட்ரீமாக கொடுக்கலாம். ஒன்று அகடமிக் ஸ்ட்ரீம்ஸு, இன்னொன்று வந்து வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸு. அகடமிக் ஸ்ட்ரீம் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஆர்ட்ஸ் குரூப் அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது அகடமிக் ஸ்ட்ரீமு. அதுக்கடுத்தது வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்னா இந்த தொழில் கல்விக்கு சம்மந்தமானதெல்லாம் கொடுக்குறதெல்லாம், அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுற மாதிரி கொடுக்குறதெல்லாம் வந்து வொகேஷ்னல் ஸ்ட்ரீமு. கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் ஹையர் செகண்டரி எஜுகேஷனோட எய்ம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். இப்போ 11th 12th தான் நம்ம வந்து என்ன ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரியான சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுவோம். இப்போ டாக்டர் ஆகணும்னா சயின்ஸ் குரூப் எடுப்போம், என்ஜினியர் ஆகணும்னா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு அதெல்லாம் எடுப்போம். ஆடிட்டிங் படிக்கணும்னா நம்ம பிகாம் படிக்கணும். அதுக்கு உண்டான லாஸ்ட் குரூப் எடுப்போம். இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம சாய்ஸ் ப்ரொஃபஷன் என்ன ப்ரொஃபஷன் போகிறோன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக்கே இதுதான். அதை வந்து நல்லா வந்து சூஸ் பண்ணணுன்ற இதுதான் வந்து எய்ம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் இன் சிட்டிசன்ஷிப். ஒரு இந்தியாவில் இப்போ இந்த ஒரு குடிமகனும் அவனுடைய ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுபடி நடக்கிற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கல்டிவேட் சோஷியல் அண்ட் மாரல் வேல்யூஸ். அப்புறம் நேஷ்னல் இன்டிகிரேஷன். இந்த வீடியோவில் செகண்டரி எஜுகேஷன், அதோட மீனிங், அதோட அப்ஜெக்டிவ்ஸ், அதோடைய ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஹையர் செகண்டரி எஜுகேஷனோட எய்ம் அது எல்லாமே பார்த்தோம்.
தேங்க்யூ.